உண்டாயிருக்கிறது. ஆமென். பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. நாங்கள் இன்னை பார்க்கிற காரியம் பேச்சில் அல்ல, பலத்திலே. ஆமென். பேச்சில் அல்ல, பலத்திலே என்றால் என்ன? பலத்திலே, தேவ பலத்திலே. ஆமென். எங்களுடைய பலத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே இருக்கிறது. இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களோடு பேசுவார். பேச்சில் அல்ல, பலத்திலே. நாங்கள் கர்த்தருடைய பலத்திலே என்ன காரியங்கள் செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆவியான ஒரு பலத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பேச்சில் மாத்திரமில்லை, கர்த்தர் விரும்புகிற காரியம் கர்த்தருடைய பலத்திலே, கர்த்தருடைய மகிமையிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நானும் நீங்களும் நடக்கும்படியாய் ஆவியானவர் உங்களுக்கு இடைப்படுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் இங்கே பார்க்கிறோம், அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எல்லாருக்குமே தெரியும். என்ன, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருந்தது? முதல் எங்கே இருந்தது தேவனுடைய ராஜ்யம்? பரலோகத்தில் இருந்த தேவனுடைய ராஜ்யம். நாங்கள் பார்த்தோம்டா, பரலோகத்திலிருந்து தேவன் தன்னுடைய ராஜ்யங்களை ஸ்தாபிக்கும்படியாய் இந்த பூலோகத்திலே, கிறிஸ்துவுக்கு முன் பூலோகத்தில் அநேக தேவ மனிதர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்க அவர் சித்தமாயிருந்தார். ஆமென். அப்போ அவர் அங்கே நாங்கள் பார்க்குறோம் வேதத்திலே, ஏனோக்கு எங்களுக்கு தெரியும். அவர் என்ன, தேவனோடு சஞ்சரித்த மனிதன். ஆண்டவர் அவரை அங்கே என்ன செய்கிறார், பயன்படுத்துகிற நாங்கள் பார்க்கிறோம். என்னத்துக்காக? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படியாய். அதே போல நோவா, எங்களுக்கு தெரியும், நோவா வெள்ளமே இல்லைன்னாலும் கர்த்தரோடு சஞ்சரித்ததினால, கர்த்தரோடு இடைப்பட்டதினால, கர்த்தரோடு தொடர்ந்ததினால என்ன செய்கிறார், வெள்ளம் இல்லாத வேளையில் கர்த்தர் சொல்லும்போது பிழையை கட்டினு நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, ஜாக்கோபு, ஜோசேப்பு, ஜோஷுவா, நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசி, இப்படி அநேக ஜனங்களை ஆண்டவர் தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியா இந்த பூலோகத்திலே ஆண்டவர் உண்டாக்கினார். இந்த வேதத்தில் அநேக ஜனங்களை சொல்லப்படுது, அநேக தேவ மனிதரை பற்றி சொல்லியிருந்தது. அந்த தேவ மனிதரை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருந்தார்? தேவ ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருந்து நாங்கள் பார்த்தோம்னா, அந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தில் இருந்த, பரலோகத்தில் இருந்தது. அவர் இங்கே ஸ்தாபிக்கும்படியாக தன்னுடைய தேவ மனிதர்களை இப்படியா அநேக பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அங்கே நீங்கள் பார்த்தீங்கடா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கடா என்ன நடக்குதுண்டா, பூமிக்கு அங்கே அவருடைய கிரியை என்ன, அவருடைய கிரியை அவருடைய வல்லமையினால இங்கே நடப்பிக்க வேண்டியது. என்ன காரியம்டா, ஆண்டவர் அவருடைய வல்லமையினால அநேக தேவ மனிதர்கள் எழுப்பினாலும் பிசாசானவன் அந்த காரியங்களுக்கு எப்பவுமே குறுக்கே நின்றான். ஆமென். தடைகளை விதித்தான், அநேக தடைகளை செய்தான், ஜனங்களை பாவத்தில் விழுத்தி கொண்டிருந்தான். அநேக பாவத்தில் விழும்போது ஆண்டவர் மறுபடியுமா என்ன, அந்த பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படியா நாங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய என்ன செய்யும், பலவான் வீட்டுக்குள் ஒரு என்ன, பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து விடுவான். இங்கே இந்த பூலோகத்திலே பிசாசானவன் பலவானாய் அநேக ஜனங்களை கட்டி பிடித்து வைத்திருந்ததுனால கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே அந்த பலவானை கட்ட வேண்டிய தேவை தேவனிடம் இருந்தது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க, தேவனிடம் இருந்ததுன்னு அந்த பலவானை கட்ட வேண்டிய தேவை இருந்ததுனால ஆண்டவர் அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தமாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறார், அனுப்புகிறார். நாங்கள் பார்த்தோம்டா, இங்கே ஒரு ராஜா வருகிறார். எதற்காய்? என்னையும் உங்களையும் பாவத்தில் இருந்த ஜனங்களை மீட்கும்படியாய் இயேசு ராஜா இந்த பூமிக்கு வருகிறார். எல்லா ராஜ்யத்தையும் விட்டு அவர் வாரார். லூக்கா 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்தது. எப்படியாம்? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறதுனால தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட வந்தது என்று வேதம் சொல்லுறது. ஆமென். அப்போ நீங்கள் பார்த்தீங்கண்டா, தேவனுடைய ராஜ்யம் வந்தது, அங்கே ஜனங்களை உருவாக்கினார்கள், ஜனங்கள் வந்து. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்களா, யாரிடம் வந்தது இருந்தது, எப்படியான மனநிலை இருக்கிற ஜனங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் வந்ததுன்னு நாங்கள் பார்த்தோமா. இந்த வேதம் சொல்லுது, தரித்திரர்களாக இருக்கிறவர்கள். எப்படியா சொல்கிறாருன்னு, தரித்திராய் நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறாரு. நீங்கள் பார்த்தீங்களா, லூக்கா 6ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. அப்போ காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்களா, தரித்திரண்டாரு இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குற அந்த தரித்திரர்களா, உணவில்லாமல் கஷ்டப்பட்டு அலைஞ்சி திட்டவங்க அப்படி இல்லை. ஆவியிலே தரித்திரர் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே தெரிந்து கொள்ளுகிறார். என்னத்துக்கு? அவர்கள் ஆவியிலே தரித்திரம் உள்ளவர்கள் என்று நினைக்கிற இருதயம் உள்ளவர் என்ன செய்வாங்க, கர்த்தருடைய ஆவியின் தேவனுடைய பலத்திலே அவர்கள் தங்கி தங்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். ஆமென். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார், ஆவியிலே தரித்திரர்கள் என்ன பாக்கியவான்கள், அவர்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருதுன்னு சொல்றார். அதே போல நீங்க பார்த்தீங்க, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, சிறு பிள்ளைகள் இடத்தில் வர்றதுக்கு தடை செய்யாதீங்கள். ஏன்? தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது.
இப்போ சிறு பிள்ளைகள் வருவதற்கும் தடை செய்யாதீங்க. தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளைப் போல இருதயம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு ராஜ்யத்தை எங்களுக்குள்ளே ஸ்தாபிக்க ஒரு போதுமானவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் மறுபடியுமாய் இந்த கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்கிருந்து நாங்கள் பார்த்தோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆமென். என்னவா யோவான் ஸ்நானன் சொல்கிறார், யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். எப்படியாம்? யாரு? நாங்கள் அங்க பார்த்தோம், ஆண்டவர் தேவன் ஜனங்களை இங்கே ஸ்தாபிக்கிறார், இந்த பூமியிலே தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வருகிறது, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறதை பிடித்து கொள்ளுகிறவர்கள். எப்படியாம்? அதை பிடித்து கொள்ளுகிறவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது பலவந்தம் வரும், பிரச்சனைகள் வரும். எப்படியான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் டார்கெட் பண்ணி அதையே முன்னாய் வைத்துக் கொண்டு நாங்கள் நடப்போமாக இருந்தால் வருகிற ஒவ்வொன்றும் தடைப்பட்டு போகும். ஏன்னா ஆண்டு தடைகள் உடைக்கிறவர் என்கிற கர்த்தர். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் இந்த யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் என்ன செய்தார்கள் எங்களுக்கு தெரியும் இல்லையா? யோவான் ஸ்நானன் என்ன செய்ய? கொலை செய்தார்கள். இப்படி அநேக தேவனுக்காய் ஓடுகிற ஊழியக்காரர்கள் அங்கே வதைக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். எவ்வளவுதான் பலவந்தம் வந்தாலும் நானும் நீங்களும் கர்த்தர் மேல உறுதியா இருப்போமாக இருந்தால் அந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்கு உங்களுக்குள்ளேயும் கிரியை செய்யும். ஆமென். நாங்கள் பார்த்தோம்னா மார்க் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்காக யோவான் ஓடும்போது அங்கே என்ன செய்கிறார்? காவலிலே வைக்கப்படுகிறார், அங்கே துன்பப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு என்ன சொல்றார்? காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விரும்புங்கள் என விசுவாசியுங்கள் என்று வேதம் சொல்லு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் எல்லாருமே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து தேவனுடைய அவரோட இரத்தத்தினால் கழுவப்பட்டு நானும் நீங்களும் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்போ மனம் திரும்புதல் எங்களுக்குள்ளே இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எல்லாரும் மனம் திரும்பினதுனால தான் நானும் நீங்களும் இங்கே இருக்கிறோம். மனம் திரும்பாதவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் தெரியுமா? வெளியில் இருக்க. அப்போ மனம் திரும்பின பிள்ளைகளாய் நாங்கள் இங்கே இருக்கிறோம். மனம் திரும்பின எங்களுக்கு என்ன தேவை? இங்கே பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு தேவை. ஆமென். மனம் திரும்பினால் மட்டும் போதாது, எங்களுக்கு என்ன தேவை? அர்ப்பணிப்பு தேவையா இருக்கிறது. அர்ப்பணிப்பு இருக்குமானால் தான் மனம் திரும்பினதுக்குரிய கிரியைகளை எங்களாலே செய்ய முடியும். ஆமென். இப்போ மனம் திரும்பினவர்களாய் மாத்திரம் நாங்கள் வாழ முடியாது. அர்ப்பணிப்பு, நேரத்தில் அர்ப்பணிப்பு, கர்த்தருடைய காரியமாய் ஓடுவதில் அர்ப்பணிப்பு. என்ன பலவந்தம் படுறோமா? தேவனுக்காய் ஓடப்படக்குள்ள பிரச்சனை வருதா? அதிலையும் அர்ப்பணித்து சகிச்சு நாங்கள் ஆண்டவருக்காய் ஓடும்போது தான் அந்த மனம் திரும்புதலின் கிரியையின் அடையாளம் அங்கே நடக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோஷுவா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையை சேவிப்போம் என்றார்கள். இங்க அர்ப்பணிக்கு இப்ப பாக்குறீங்க எப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நன்மையினால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மையினால் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கோம். கர்த்தர் நன்மை செய்திருக்க. கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை, இங்கே இருக்கிற நாங்கள் யாரும் அந்நிய தேவர்கிட்ட போறதில்லை. ஆனாலும்
புதிய ஏற்பாடில் நாங்கள் பார்த்தோம்னா அந்நிய தேவன் என்று வேறு காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனை முன்னுரிமை வைக்காமல், தேவனை முதலிடம் வைக்காமல் வேற எந்த காரியமாக இருந்தாலும் அது அந்நிய காரியம். அது தேவனுடைய பார்வையிலே அது அந்நிய காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்ப எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ததுனால தான் இன்றும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கீங்க? அப்ப ஜீவனோடு இருக்கிற நாங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். நாங்கள் அந்த நன்மையை உணர்ந்த பிள்ளைகளாய் அந்த அர்ப்பணிப்போடு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் நீங்க முதலிடம் கொடுக்கும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வார் என்று வேதம் சொல்லுறது. ஆமென். அப்ப அதனால என்ன செய்ய, இங்க ஜனங்களுடன் என்ன சொல்றாங்க? நாங்க கர்த்தரை விட்டு அந்நிய தேவனை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்று அவங்களுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா அந்த கண்டிப்பு அங்க இருந்ததுனால தான் பயம் வந்துட்டு, பரவாயில்ல அதையும் செஞ்சுட்டு இதையும் செங்கன்னா என்ன நடக்கும்? அந்த பயம் இல்லை. கர்த்தர் மேல பயம் இல்லை. கர்த்தரோட வார்த்தையின் மேல எங்களுக்கு பயம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுதான் அங்கே சொல்லப்படுது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கார். நன்மை செய்தனால நானும் நீங்களும் இங்கே நிற்கிறோம். அந்த நன்மை செய்த தேவனுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆமென். சத்தமே வருவதில்லையே. ஆமென். நன்மை செய்த தேவன் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர்களோட வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கணும். ஆமென். அப்ப எங்களுக்கு எங்களோட நோக்கமெல்லாம் என்ன இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலிடம் கொடுக்கும் போது வருகிற நன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். நாங்கள் இப்போ பெற்ற நன்மையை விட தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் போது எங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்கள் தான் தடையா இருக்கிறோம். அநேக நன்மைகளை சுவீகரிக்கிறதுக்கு நம்ம தான் தடையா இருக்கிறோமே. அதை விட வேற வேலை இருக்கு. அதை விட பெரிய வேலை இருக்கு. உருவாக்கின தேவனையும் விட, உண்டாக்கின தேவனையும் விட, தாயின் கருவிலை பேர் சொல்லி அழைத்த தேவனையும் விட, என்னை உங்களை முன்குறித்த தேவனையும் விட, படுகுழியிலிருந்து தூக்கின தேவனையும் விட, குப்பையும் கூலவுமா இருந்தவங்களை தூக்கின தேவனையும் விட இந்த காரியம் முக்கியம். ஆமென். எந்த காரியம்? தேவனை விட முக்கியம். ஆமென். தேவனை விட எந்த காரியத்தை நானும் நீங்கள் முக்கியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் என்னை உருவாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், பேர் சொல்லி அழைத்த தேவன். என்னை உங்களையும் பேர் சொல்லி அழைத்த தேவன் எங்கள் நடுவிலே இருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது எல்லா நன்மையான ஈவும், எல்லா பூரணமான வரமும் எங்களிடத்துக்கு வரும். ஆமென். விசுவாசிக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் மறுபடியும் 1 கொரிந்தியர் 4:20 நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. முதலாவது பார்த்தோம். நாங்க என்ன தலையங்கம் பார்க்கிறோம்? பேச்சிலே அல்ல பலத்திலே. இன்னும் சும்மாவே நல்லா பேசுவோம். இப்ப வருது இல்லையே சத்தம்? ஆமென். சும்மாவே நாங்க நல்லா பேசுவோம். பேச்சிலே அல்ல பலத்திலே. என்னுடைய சரீர பலத்திலே அல்ல, தேவனுடைய பலத்திலே. எங்கட பலத்தில் நின்னா நாங்க ஒரு நாள் விழுந்துருவோம். எங்கட பலத்தில் ஓடினா ஒரு நாள் உடைஞ்சிருவோம். ஏலாது. தேவ பலன் மாத்திரம்தான் என்னை உங்களை நிறுத்த முடியும். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ பலத்தில் நாங்கள் நிற்க வரும். 2வது சொல்லுதுன்னு பேச்சில் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், 2வது பேச்சில் அல்ல. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பேசுறேன்னா. சொல்ல நிறைய பேர் மனசுக்கு நினைக்கிறது தெரியும். ஆமா நீ பேசுறாங்க தெரியாதான்னு. அதானே அது ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த வீண் பேச்சு இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்லல, பேச்சு தேவையில்லாத பேச்சில் இல்லை. கர்த்தர் தான் இருக்குது. நாங்கள் வாசிப்போம். என் பேச்சில் இல்லை. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்னவாம்? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணுமாம்? அது நீதியும், அது சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். ஆமென். சந்தோஷமா இருக்கமா நாங்க இப்ப? அப்ப என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையான நீதி பேசப்படும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி எனக்குள்ளே இருக்கும் போது சமாதானம் இருக்கணுமாம். என்ன செய்யணும்? சமாதானம் இருக்கணும். பரிசுத்த ஆவியில உண்டாக சந்தோஷம் இருக்கணும். துக்கப்படக்கூடாது. என்னடா நம்ம எத்தனை பேர் இந்த ஹேண்ட்பேக்கை, எத்தனை பேர் ஹேண்ட்பேக் கொண்டு வந்தது? பேக்கு கொண்டு வந்திருக்கீங்க தானே? ஆமென். என்ன பொம்பளைய குறைவன்றபடியா பேக்கு சத்தம் குறைவா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா
எத்தனை பேர் இருதயத்தில் பாரத்தோட வந்தோம்? எத்தனை பேர் பாரத்தோட வந்திருக்கோம்? இந்த இடத்துல கர்த்தர் சமூகத்தில் பாரத்தோட வந்திருக்கோமா? அதை இறக்கி வச்சிருங்க. ஏன்னா அவர் சொல்றார், பாரத்தோட வருகிறவர்களை இறக்கி வைக்கணும். அவர் ஆறுதல் தருகிறவராம். அவர் தான் ஆறுதல் தருவார். அப்படியே சேஃப்டியாக கொண்டு வந்துட்டு அப்படியே சேஃப்டியாக கொண்டு போக தேவையில்லை. அது கர்த்தருடைய சமூகத்தில் நானும் நீங்கள் இறக்கி வைக்கும்போது அந்த பாரத்திலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென். அவர் பாரத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை எனக்கு கொடுக்கணுமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் சமூகத்தில் இறக்கி வைக்க தயாராக இருக்கணும். அதுக்குத்தான் மனம் திரும்புதல் வேண்டும். அதனால தான் அந்த சமாதானம் வரும். அப்போ தான் நான் இறக்கி வைக்க முடியும். எனக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை என்றால் அதை இறக்கி வைக்க முடியாது. அது சேஃபாக தான் கொண்டு வைக்க முடியும். திரும்ப அடுத்த வாரம் கொண்டு வர வீட்டுக்கு திரும்ப வரைங்க கரனா வாரானா அடுத்த வழியால் போவோம். கரனை அடுத்த வழியாக போவோம். சரணா அடுத்த வழியால் போவோம். இது இல்லை. என்னவாம் பாரத்தோட வந்தீங்கன்னா பாரத்தை இறக்கி வைங்க. யாரு இங்க ஆறுதல் கொடுக்கிறது? நாங்களா கொடுக்கிறது? யாரும் மனிதர் கொடுக்க முடியுமா எங்களுக்கு ஆறுதல்? கர்த்தர் தான் ஆறுதல் கொடுக்கிற தெய்வம். அப்ப பாரத்தை கர்த்தர் சமூகத்தில் இறக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் அவர் ஆறுதல் கொடுப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் அல்ல, களியாட்டம் சந்தோஷம் அல்ல. அவருடைய இடத்துல என்னவாம்? அது நீதியும் சமாதானம் நிறைந்த இடம். சமாதானத்தின் தேவன்கிட்ட வார பிள்ளைகளுக்கு சமாதானம் பெருகோணம் முடிச்சு குறையக்கூடாது. ஆமென். அவர் நீதி, அவருடைய வார்த்தை நீதி, அவர் நீதியின் தேவன். அந்த தேவனுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளிடம் இருதயத்தில் சமாதானம் கடந்து வர வேண்டும். ஆமென். அதை வாஞ்சிக்கும் போதுதான் அது கிரியை செய்யும். சமாதானத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் இன்னும் சமாதானம் அடைவார்கள். ஆமென். பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் இருக்கும். அந்த ஹோலி ஸ்பிரிட்ல ஒரு ஹாப்பினஸ் இல்லையா? அந்த ஹாப்பினஸ் எங்களுக்குள்ள தெரியும். நம்மளோட முகத்தில் கடந்து செல்லணும். அப்படி உண்மைன்னு பிடிச்சது நாங்கள் போனோம்டா அது கடந்து போகாது. ஆமென். அப்போ அந்த சந்தோஷம் எனக்கும் உங்களுக்குள்ளும் அது வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ற 18ஆம் வசனம் சொல்லுது, இவைகளிலே கிறிஸ்து ஊழியம் செய்கிறவன், இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்படணுமா இருக்கான். எப்படியாம்? இவைகளிலே இந்த எது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு இருக்கிறவர்கள், இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவருமா இருக்கிறார். ஆமே. அப்ப கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இதனாலே என்ன செய்யணும்? பிரியப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ற 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்குதலை நடக்க கடவோம். என்னவாம்? ஆனந்தபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்குதலையும் நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். என்னவாம்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை, சமாதானமே இல்லை இந்த அடுத்தவைகளுக்கு. ஆமென். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்னோடும் உங்களோடும் பாசம் செய்கிற தேவன் நல்லவர். அவன் சமாதானத்தின் தேவன். ஏன்னா நாங்கள் பார்க்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியம் செய்ய போகும்போது அவர் சமாதானம் என்று சொல்கிறார். அவர் சந்தோஷம் என்ற மகிழ்ச்சி என்ற அவற்ற பிள்ளைகளும் அந்த சமாதானத்தை வாஞ்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அந்த சமாதானம் எங்களுக்கு என்ன நல்ல நன்மையை கொடுக்கும். ஆனால் நாங்கள் எப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் பார்த்தோம் 2 காரியம். என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் அல்ல, இந்த 3 காரியம் தேவைப்படும். நீதி சமாதானம் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் இருக்கணும் என்று சொல்கிறார். எது செய்யக்கூடாது? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி. ஆண்டவருக்கு தெரியும். என்ன தெரியும்? நம்மட பிள்ளைகள் இப்படி தான் செய்வானுங்க. என்னண்டு? சீர்கேடும் கிளவி பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவான முயற்சி பண்ணுங்க. முயற்சி இல்லாமல் முடியாது. முயற்சி செஞ்சால் தான் சமாதானம் வரும். முயற்சி செஞ்சால் தான் அங்கே கர்த்தருடைய வன்மை நடக்கும். இங்கே பார்க்குறோம் சீர்கேடும். நாங்கள் யார பிள்ளை? ஒரு சீர்திருத்துற தேவண்ட பிள்ளை. பாவத்தில் இருந்து உதவாமல் இருந்தவனை மீட்டு வந்து நல்லா நடத்துகிற தேவண்ட பிள்ளைகள்கிட்ட என்ன இருக்கக்கூடாதாம்? சீர்கேடு இருக்கக்கூடாது. கிளவிகள் பேச்சுமா இருக்கு. அது என்ன பேசுகிறேன்னே தெரியல. சில கிளவியெல்லாம் பேசுவோம் எங்களோட ஊரில். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்களோட ஊரில் கிளவியெல்லாம் பேசுவோம். என்னென்னா என்ன பேசுதுன்னே புரியாது. அப்படியான கிளவி பேச்சுகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூடாண்டு வேதம் சொல்கிறது. கட்டுக்கதைகளுக்கு விலகி. ஆமென். நான்லாம் பட்டிவா கதை காட்டுவேன், நீங்கள் கட்ட மாட்டீங்க போல இருக்கு. கட்டுக்கதைகளுக்கு விலகி.
அதுக்கு முயற்சி செய்யணும். இதெல்லாம் விட்டு இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற காரியம். இங்க நம்ம யாருமே பரிசுத்தவான் இல்லை. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்களோ அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லி சீர்கேடுக்கும் கிளவிகள் பேச்சுக்கும் கட்டுக்கதை விலகி தேவ பக்திக்கு முயற்சி பண்ணுங்க. ஆமென். நம்ம சைலண்டாக இருந்தால் நல்லவர்கள். நான் ஒவ்வொருவரும் தான் சொல்கிறேன், நாங்கள் என்ன செய்யணும்? கட்டுக்கதைகளுக்கு விழணும். கட்டுக்கதை கட்டி நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எங்கள் நிமித்தம் யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிடறல் உண்டாகக்கூடாது. ஆமென். எவனும் தேவனிடத்திலிருந்து பின்வாங்கக்கூடாது. எவனும் விழுந்து போகக்கூடாது. அந்த இரத்த பழி என் மேலே உண்மையிலே சுமரும். ஆமாம். இந்த கட்டுக்கதைகளை விளத்தணும். கதை கட்டுறேன்னா ராமாக்கு அழகாக கட்டி கொடுக்கலாம், அது தேவைப்படும். அநேக பேரை சுவிசேஷத்துக்கு வழி நடத்துறது. ஆனால் அந்த தேவையில்லாத கட்டுக்கதைகள் நாங்கள் செய்கிறதுனால கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆமென். கட்டுக்கதைகளை விடணும். ஏன்னா கர்த்தர் வெறுக்கிறாரு. அதனால் நான் சொல்கிறேன், முயற்சி பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நான் முயற்சி செய்தால் அதற்கான பலனை அளிப்போம். ஆமென். அந்த பலனை என்னாலே உங்களாலே அனுபவிக்க முடியும். எப்போ? இப்படியான கிளவி பேச்சு கட்டுக்கதைகள் தேவையில்லாத காரியங்களை விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்யும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நாங்கள் பார்க்குறோம், தீத்து 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? அநேகர் மாத்துவோம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும். ஆமென். இங்க பார்க்கிறோம், தீத்து 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அவர்கள் எப்படியாம்? அடங்காதவரும் வீண் பேச்சுக்காரரும். இந்த வீண் பேச்சுக்காரரை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். அதனால் அவர் சொல்ற, வீண் பேச்சு கூடாது. கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வீண் பேச்சு நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம் இல்லையா? மனம் திரும்பி கர்த்தர் சமூகத்தை அர்ப்பணிச்சிருக்கிறோம் என்றால், மனம் திரும்பி அர்ப்பணித்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். வீண் பேச்சு எப்பவுமே என்னத்தை கொண்டு வரும்? வீண் பேச்சு என்னத்தை கொண்டு வரும்? பிரச்சனையை கொண்டு வரும். தெரிஞ்சுதான் நம்ம வீண் பேசுகிறோம். பிரச்சனையை கொண்டு வரும்படி தெரிஞ்சுதான் அந்த வீண் பேச்சை பேசுகிறோம். நான் ஆண்டவர் சொல்ற, அந்த வீண் பேச்செல்லாம் கூடாத காரியமா, அதில் விட்டு நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பி அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது நாங்கள் பார்த்தோம் அர்ப்பணிப்பு. 2வது பேச்சில் அல்ல கிரியையிலே நாங்கள் நடப்பிக்க வேண்டும். அடுத்த இதை மாற்றுவோம். என்னவா? பேச்சில் அல்ல கிரியையில். நாங்கள் இன்றைக்கி என்ன காரியத்தை குறித்து பார்க்குறோம்? பேச்சில் அல்ல பலத்திலே. இடங்காணத்தால் தேவ பலத்திலே, தேவனுடைய பலத்திலே நாங்கள் நடக்கிறோம். பேச்சில் தேவ பலத்திலே, தேவ பலத்திலே நடக்க வாஞ்சிக்கிற பிள்ளைகள் என்ன? முதலாவது அர்ப்பணிப்பு. மனம் திரும்பித்தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இன்னும் அர்ப்பணிப்பு தேவை. அடுத்த பேச்சில் அல்ல கிரியையிலே காண்பிக்க வேண்டும். கிரியையிலே காண்பிக்கும் போது தான் அது கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யும்? அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். எனக்கு உங்களுக்கு யார் பரமதகப்பன்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. இயேசு என்ன சொல்றார்? இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். இயேசுவோட பிதாவானவர் இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அவர் கிரியை செய்கிறதுனால அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளையாகிய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த கிரியை செய்தார். அவரை பின்பற்றுகிற நானும் நீங்களும் அதே கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ பேச்சில் அல்ல கிரியையில் நடப்பிக்கணும். ஏனென்னா ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அது நன்மைக்காக இருக்கும். ஆமென். அவர் சொன்னால் அது சரியாக இருக்குமே. நாங்கள் அவரைத்தானே ஃபாலோ பண்ணுறோம், அவர் செய்கிற காரியத்தானே செய்யணும்னு வாஞ்சிக்கிறோம். அப்போ பேச்சில் மட்டும் அதை பேசிக்கொண்டு நாங்கள் தெரியக்கூடாது, கிரியையிலே காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் என்னை உங்களை உண்டாக்கின தேவன் கிரியையிலே செய்கிறவராக. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகின்றார். இப்போ நாங்களும் என்ன இனி கிரியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். நம்ம பேச்சோட மாத்திரம் நிறுத்துறதில்ல, நமக்கு பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதோட நிற்பதில்லை, கிரியையில் காண்பிக்கணும். ஆமென். நாங்கள் கிரியையிலே காண்பிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் இன்னுமா எங்களை கிரியையில் நடப்பிப்பார். என்ன காரியங்கள் பேச்சில் இருந்தாலும் இனி கர்த்தர் எங்களை அதை கிரியையில் நடப்பிப்பார். ஏன்? அவர் நடப்பிக்க போதுமானவர். ஏன்? நாங்கள் முயற்சி செய்யும் போது, விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை என்னை உங்களையும் கொண்டு அவர் செய்ய போதுமானவர். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். நம்முடைய
பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியை இல்லாமல் பேச்சாலே நீதிமானாக்கப்பட்ட என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுது? கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அந்த கிரியை இருக்குமானால் நாங்கள் என்ன செய்வோம்? நீதிமானாய் மாற்றப்படுவோம். ஏன் நீதிமானாய் மாற்றப்படுவோம்? நாங்கள் பார்க்கிறோம், எல்லாருக்குமே தெரிந்ததுதான், ஒரே ஒரு பிள்ளை தான், கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு பிள்ளை தான் அதை கிரியையில காண்பிக்க போறாரு. நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவருக்கு தெரியாதா அவர் எனக்கு தந்ததே ஒன்று அதை கொண்டு நான் கிரியையில் நடப்பிக்கிறேன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்ற என்ன, அப்படி இல்லை. கிரியையில காண்பிக்கும் போது தான் அதற்கான பலனை நாங்கள் அனுபவிக்க முடியும். அதற்கு பின்னால் எங்களுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் வச்சிருப்பார். இந்த சின்ன விஷயத்தில் எங்களை கிரியையை காண்பிக்க முடியும். ஒரு விஷயத்தில் காண முடியாது, நாங்கள் எப்படி அநேக விஷயங்களை கிரியையில காண்பிக்க முடியும். ஆமென். அப்ப கிரியையினால தானே அங்கே நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 22வது வசனம் சொல்லுது, விசுவாசம் அவருடைய கிரியையினோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். ஆமென். எப்படியாம்? விசுவாசம் என்பதுதான் கிரியையோடு கூட முயற்சி செய்துதான் கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். அப்போ கிரியை செய்யணும்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் கிரியை எங்களுக்குள்ள வராது. இல்லை, பேச்சு மட்டும்தான் வரும். அது ஏன்னா தானாக வந்துருச்சு, நம்மளுக்கு அது பழக்கப்பட்டுட்டு அது நம்மளுக்குள்ளே இருக்குது, தானாக பேசுவோம். ஆனால் கிரியை செய்கிறதான் எனக்கும் உங்களுக்கும் கடினமான காரியம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த கிரியை செய்ய சொல்லி. ஐ மீன், கர்த்தர் விரும்புகிற காரியத்தான் நான் நீங்களும் செய்ய வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா அவர் அதை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஐ மீன், கிரியையினால் செய்யும்போது தான் அது நிறைவேறும். நாங்கள் மறுபடியும் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுவது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலத்திலே உண்டாயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். என்ன பலம்? ஆவியின் பலம். ஆமென். ஆவியின் பலம். முதலாவது அர்ப்பணிப்பு வேணும். 2வது பேச்சில் அல்ல கிரியையில செயல்படணும். எல்லாருக்கும் நான் சொல்றாரு, பேச்சில் அல்ல. நாங்கள் பேசிட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை கிரியையில காண்பிக்கணும். ஆண்டவரை பற்றி சொல்றோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா ராஜ்யத்தை தேடணும். நம்ம ஒவ்வொருவரும் சொல்றத பேசலாம் வடிவா, ஆனா கிரியையில காண்பிக்கணும். எங்கள் இருதயத்தில் அந்த கிரியை கர்த்தருக்கு வெளிப்படணும். அடுத்த 3வது ஆவியின் பலத்தில். ஆவியின் அந்த பலம் ஆவியின் பலனா இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி. இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எப்படியாம்? உங்களுடைய விசுவாசம் மனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. ஆமென். அவர் சந்தித்த போராட்டங்களை நாங்கள் சந்திக்கவில்லை. ஆமென். அவர் கண்ட உபத்திரங்களை நாங்கள் காணவில்லை, அவர் பட்ட அவமானங்களை நாங்கள் படவில்லை. ஆனால் அவர் சொல்றார் என்ன, இது எப்படி அவருக்கு நடந்தாம்? ஆவியின் பலத்தினால தான் உறுதிப்பட்ட இந்த காரியங்களை செய்தாரு. அவர் நிர்வாணப்பட்ட பிறகும் என்ன செய்ய, அடுத்த ஊழியத்துக்கு போறாரு. நமக்கு உங்கள எனக்கு ஒரு சின்ன காரியம் கதைச்சாலே என்னால் என்ன செய்ய முடியல, திரும்ப கர்த்தர் ஊழியம் செய்ய முடியல. இன்னும் எப்படி அவமானப்படுத்துறது? ரைட்? அப்படிதான் எங்களுடைய இருதயம். ஆனா இங்க ஒருவர் நிர்வாணமாய் போன பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை கடத்தி கொண்டு போகிறார். ஏன்? அவருக்கு தெரியும் எது நிரந்தரமானது, எது நித்தியமானது, எதில் நான் இருக்கும்போது நிலையா உறுதிப்படப்படுவேன், எங்கே நான் ஊண்ட கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனால அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஆவியின் பலத்தினால் அந்த காரியம் செஞ்சேன். எனக்கு கப்பல் சேதம் வந்துச்சு, அநேக உபத்திரம் வந்துச்சு, அநேக அடிகளை வாங்கினேன், அநேக பாடுகளை கடந்தேன், அநேக உபத்திரத்துக்குள்ள போனேன். ஆனாலும் என் தேவனுடைய ஆவியின் பலத்தினாலே, தேவ ஆவியான பலம் எனக்கு நிழலிட்டு என்னை பலம் கொண்டதுனால நான் எல்லா காரியம் செய்கிறேன். ஆமென். ஏன்னா உன்னதமான ஒரு பலம் என்ன செய்யும்? எங்களுக்கு நிழலிட்டு எங்களை பலப்படுத்தும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் போது என்னவா, மேக ஸ்தம்பமாகவும் அக்கி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் ஜனங்களை நடத்தி வராரு. என்ன காரணம்? அந்த அன்பு அவருக்கு இருக்கு, நம்மளுக்கு இருக்கா?
தேவனுக்கு என் மேல அன்பு இருக்கு, எனக்கு தேவன் மேல அன்பு இருக்கா? அந்த அன்பின் நான் என்ன செய்வேன்? கிரியையில காண்பிப்பேன். பேச்சில மட்டும் நான் நடக்கிறது இல்லை, கிரியையில தேவனுடைய பலன்ல நடக்கணும்னா கர்த்தர் என்னை எப்படி உருவாக்கணும், கர்த்தர் என்ன செய்யணும் அவர் சித்தம் வச்சிருக்கிறோம். அந்த சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கும் போதுதான், அது கிரியையில காண்பிக்கும் போதுதான் கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் எங்களை உற்சாகப்படுத்துறார். நாங்கள் செய்யற இன்னும் காணாதான். இப்போ நம்ம செய்யாமல் இல்லை, எல்லாம் செய்கிறோம், ஆனால் காணாது. நீட்மோ அவர் இன்னும் கூட எதிர்பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சின்ன பிள்ளையோட இதயத்தை வாசிக்கும் தான் ஜோஜன். இப்போ இந்த ஜோர்டன் கேடன்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் வாங்கடாண்டு உருக்குறது, உருக்கி அடித்தாலும், ஆனால் திரும்பி நான் இங்கே வாங்கடாண்டு கூப்பிட்ட உடனே வருவானுங்க. ஏன் சொல்லுங்க? அவனுக்கு இருதயத்தில் ஒன்றுமே இல்லை. அவனோட இருதயத்தில் அந்த கோபம், எரிச்சல், பொறாமை எதுவுமே இல்லை, அவனுக்கு தெரியாது. அதால் ஆண்டவர் அந்த சின்ன பிள்ளைகள் போல இருதயம் வேணுமென்னு, சின்ன பிள்ளைய கொண்டு விடன்னு சொல்லல, சின்ன பிள்ளைகள் போல இருதயம். அந்த இருதயத்தினால தான் இந்த விஷயங்களை சகிச்சு, இந்த அவமானங்களை சகிச்சு, போராட்டங்களை சகிச்சு தேவனுடைய வல்லமையில நிற்க முடியும். ஆமென். அப்போ அதனால தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எதுக்காக அந்த மனம் திரும்ப விரும்புகிறாருன்னா, செய்ய ஏன் விரும்புகிறாருன்னா, கிரியை ஏன் விரும்புகிறாருன்னா, நாங்கள் இன்னும் திறன்பட கர்த்தருக்காய் ஓட வேண்டும். ஆமென். எங்களுக்கு அவர் பெரிய காரியம் செய்தார். ஆமென். இன்னும் செய்ய காத்திருக்கிறோம் அநேக காரியங்களை. நாங்கள் என்ன நிறைவடைஞ்சமாகி இருந்துட்டோம், கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் என்று இதோடே நாங்கள் என்ன குன்றி போய்விட்டோம். ஆனால் கர்த்தரில் இன்னும் அநேக காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆமென். அநேக பேருக்கு ஆண்டவர் பிஆரை கொடுத்தார். எத்தனையோ வருடங்கள் காத்திருந்தோம், கொடுத்தார், சந்தோஷம். இன்னும் கொடுப்பாரு, இன்னும் அநேக காத்திருக்காரு. ஆனால் நாங்கள் தான் செயல்படணும். அதுக்கு வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் முயற்சி செய்யும்போது ஆண்டவர் அந்த காரியங்களை அவர் செய்ய போதுமானார். ஆமென். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் வளர வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அங்க நாங்க பார்த்தோம், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறதுனால தேவ ராஜ்யம் எங்க வந்திருக்கு, எங்களுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னார். இங்க பார்க்கிறோம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடினா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. எனக்கு உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் எப்படி வந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததுனால, அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்ததுனால, எனக்கு கொடுத்த விடுதலையினால எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்கிறது. ஆமென். எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் என்று நாங்கள் அறிகிற நாங்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் நடக்கக்கூடாது. ஆமென். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கு, எங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்ற, கண்ணாடி எங்களுக்கு முன்னுக்கு வச்சிருந்தா என்ன செய்யும்? கண்ணாடியான கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முன்பாக இருக்கணும். நான் ஒருத்த போடுறேன்னா, ஒரு பாவம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்கே அந்த கண்ணாடி என்னோட பேசும். ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை பேசும், இதுதான் உண்மையான இடம், இந்த இடத்துல அவன் உண்மை குணத்தை காட்டணும். அங்கே போய் இந்த சண்டை பிடிக்கிறது இல்லை. ஆமென். அங்கே போய் இந்த பிரச்சனை பெறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குமாக, கண்ணாடியை போல எனக்குள்ள இருக்குமாக இருந்தால் எங்கே போனாலும் என்னோட உருவத்தை காட்டிக்கொண்டே இருக்கும், அது எனக்குள்ள கிரியை செஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நான் தேவ ஆவியினால பிசாசுகளை திறத்துறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள அந்த ஆவியின் வல்லமையினால் வந்திருக்கிறது. அந்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வல்லமையை நாங்கள் கெடுத்து போடாதபடி, அந்த ராஜ்யத்தில் நாங்கள் இன்னும் கொழுந்து விட்டு எரியும்படியா, அநேக காரியங்களை செய்யும்படி நாங்கள் என்ன செய்யணும்? இன்னுமா எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். என்ன? பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? எப்படியான பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யும்? ஏனென்றா நீங்க பாருங்க 7ஆம் வசனம் சொல்லு, பெரிய பர்வதம் எம்மாத்திரம். நம்ம போறோமா, ஒரு பெரிய பர்வதம் போல ஒரு பிரச்சனை இருக்கா? நீ எம்மாத்திரம். அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்க, நீ எம்மாத்திரம். அது ஒரு தூசு கூட ஆண்டவர் அங்க ஒப்பிடல. பாருங்க, நீ எம்மாத்திரம். பர்வதம் போல பிரச்சனை எங்களுக்கு வந்தாலும், பர்வதம் போல உபத்திரம் வந்தாலும்,
பர்வதம் போல போராட்டம் வந்தாலும் நாங்கள் போகிற வழியில் என்னதான் எங்களுக்கு குறுக்க பர்வதம் போல பெரிய மலை போல இருந்தாலும் என் தேவன் அதை பனி போல உருகச் செய்கிறவர். ஆமென். எந்த காரியம் எங்களுக்கு முன்பாக இருக்கோ அதுக்கு நாங்கள் அதை விட நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுங்க. அங்கே கொடுக்கும்போது அந்த வல்லமை அங்கே கிரியை செய்யும். தேவ ஆவியான ஒரு வல்லமை எங்கே கிரியை செய்யும்னு நாங்கள் பார்த்தோம் வேண்டாம். நாங்கள் அவருக்குள்ளே எங்களை ஊன்ற கட்டும்போது தான் அந்த காரியம் அங்கே செய்யும். ஆமென். அதான் அவர் சொல்றாரு, பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். எந்த பெரிய பர்வதமாக இருக்கட்டும், செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமியாயா என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அவர் சமபூமியாய் ஆக்க அவர் போதுமானவர். எந்த பிரச்சனை எனக்கு முன்பாய் தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து அவர் சமபூமியாய் அவர் உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் அநேக பிரச்சனைகள் இருக்குது. அது எங்களுக்கு மலை போல நிற்குதா, ஆண்டவர் சொல்கிறார், சமனாய் மாற்றுவேன். அதை தகர்த்தறிவார் அவர். அதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பேச்சில் அல்ல, என்ன செய்யணும், கிரியையில், பலத்தில், தேவ பலத்தில் இருக்கும்போது அந்த கிரியையில் காண்பிக்க கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார். ஆமே. நான் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று கேட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கதையில் ஒரு ராஜா சொல்கிறாரு, நீங்களும் கேட்டிருக்கலாம். அந்த ராஜா சொல்கிறாரு, இந்த ஒரு பெரிய இதொன்று இருக்குது, பிட்டிய கேட்டு ஒன்று இருக்குது, பிட்டிய ராஜ அரண்மனைக்கான கேட்டு. அந்த கேட்டை நீ புஷ் பண்ணி, யார் இந்த கேட்டை கையினால் புஷ் பண்ணி திறக்கிறாங்களோ அவர்களுக்கு இன்னொரு ராஜ்யத்தின் அரவாசி பங்கை நான் தருவேன். அவன் அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருப்பான் என்று அங்கே சொல்கிறார். அந்த ராஜா சொல்லும்போது அந்த கேட்டை பார்த்து அநேகம் பேர் பயந்து போயிட்டாங்க. அந்த கேட்டு அவ்வளோ பெரிய கேட்டான். ராஜ அரண்மனையும் கேட்டு எங்களுக்கு தெரியும், என்ன, நாங்கள் படங்களில் யூடியூப்பில் பார்த்து எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த கேட்டை பார்த்த ஜனங்கள் கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு, அநேக ஜனம் கேட்டுக்கு வெளியே நின்று, ஒரே ஒரு பையன் துணிஞ்சு வந்தானா. துணிஞ்சு வந்து, ராஜா, நான் இந்த கேட்டை திறக்கிறேன்னு சொன்னாராம். ஆனால் அவர் சொன்னாராம், இந்த கேட்டை திறக்கலைன்னா உண்ட கையை நான் வெட்டுவேன். இந்த கேட்டை திறக்கலைன்னா கையை வெட்டுவேன்னு இந்த ஜனங்களெல்லாம் பயந்தாங்க நின்றது. அவர் சொன்ன அந்த கட்டளைக்கு அவங்க பயந்துட்டாங்க. கையை வெட்டுவாரே, கை இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறேன்னு பயந்துட்டார். ஆனால் அங்கே அந்த பையன் வந்து சொன்னான், கையை வெட்டினா கையோட போகுது, நான் தள்ளின அந்த ராஜ்யத்துக்கு நான் ராஜாவாக ஆகுவேன். அவன் வந்து அந்த கதவை தள்ளினானாம். கதவு சும்மா திறந்துச்சான். ஏன்னா அங்கே தாப்பால் போடப்படலை, அந்த கதவு பூட்டப்படலை, அந்த கதவு திறந்து கொண்டே இருந்து, எப்போ நான் நீங்கள் உள்ளே பிரவேசிப்போம்னு அந்த கேட்டு திறந்து இருக்குது. அந்த தடைகளை நீக்கிறவர் அங்கே அது திறந்து வச்சுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம அன்னைக்கு, இதுக்குள்ளே நம்ம போகலாமா, நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இவ்வளவு பாவம் இருக்கே, இவ்வளோ காரியங்கள் கடந்து போகிறோமே, இந்த இதுக்குள்ளே போகலாமா, இந்த அரண்மனைக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்போ அந்த தேவனுடைய பலத்தில் தங்கி அந்த காரியத்தை செய்கிறோமோ அங்கே அவர் அதை உடைப்பார். ஆமீன். அங்கே நாங்கள் பார்க்குறவன் உடைத்து உள்ளே போனோன்னே அவன் அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாய் மாறுகிறான். அதே போல தான் என்னை உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிற எப்படியான தடை இருந்தாலும், அங்கே அவனுக்கு இருந்த தடை விட பெரிய தடை இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிற கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஏன்னா இந்த எல்லாத்தையும் விட பெரியவர் அவர். இது அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் அவர் தானே எல்லாத்தையும் உருவாக்கினார். அவர்கிட்ட தான் எல்லா கீயும் இருக்கு. அந்த கீ அவர் தர தயாராக இருக்காரு. நானும் நீங்களும் பெற்றுக்கொள்றதுக்கு போக வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அப்போ எங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு தேவை என்று ஆண்டு சொல்கிறோம். அப்போ எந்த பெரிய பர்வதமாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அது மெழுகு போல உருகச் செய்வார். நாங்கள் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் பெரியவராக இருந்து நாங்கள் எங்களை மனம் திரும்பி அர்ப்பணிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கும் போது அது அர்ப்பணிப்புக்குரிய கிரியைகள் ஆண்டவர் செய்வார். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பேசி திரிவோமானால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதை கிரியையில் செய்வோமானால் கர்த்தர் அதை அவர் எவ்வளோ பெரிய காரியமாய் மாற்றுவார். எங்களுக்கு முன்பாய்க்கிற தடைகளை அவர் உடைப்பார். ஏன்னா அவர் சொல்கிறார், செருபாபேலே, உமக்கு முன்பாக இருக்கிற இந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம், இந்த பெரிய மலையை தகர்த்து அவர் உடைக்க போதுமானவராயிருந்தால் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள். கர்த்தரால எல்லாவற்றையும் தகர்த்து எறிய முடியும். ஆமென். இன்னும் ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் இந்த பிஆர் காரியங்களை கொடுக்காம இருக்கிறாரோ அதற்கு முன்பாய்க்கிற தடைகளின் தேவன் உடைப்பார். அதற்கு நாங்கள் பேச்சில் அல்ல
கிரியையிலே காண்பிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை முன்னாய் வைக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னுடைய கிரியையினாலே கர்த்தர் சந்தோஷப்பட்டு அந்த பர்வதமாயிருக்கிற தடையான மலைகளை உடைத்து பனி போல எனக்கு முன்பாய் உருக செய்து அதிலே என்னை உங்களை நடத்தி செல்வார். அவர் பெரியவர். அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இங்கே யாரையும் அவர் சும்மா அழைக்கவில்லை. அவர் பேர் சொல்லி அழைத்து நிறுத்தின தேவன் இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரை முன்குறித்து இந்த இடத்தில் எங்களை மீட்டு கொண்டு அவர் நிறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியாய், என்னை உங்களை அவர் பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்திலும் ராஜா எங்களோட வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே இன்னும் நாங்கள் அர்ப்பணிப்பு செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆண்டவரை அர்ப்பணிப்பு ஆண்டவர் நாங்கள் அர்ப்பணிக்கணும். அப்பா, நீங்க விரும்புகிற பிரகாரமாய் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரை, நீங்க எங்களை குறித்து என்ன பிரகாரமாய் விரும்புகிறீர்களோ அதை உங்களிடமே கேட்டு அதற்கான வழிகளை நடந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு முன்பாய்க்கிற தடைகளை உடைங்க ஆண்டவரை. நீங்க செய்ய போற பயங்கரமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காய் எல்லா நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கொடுக்கிற தேவன். எங்களுக்கு கொடுத்தவர், இதுவரையும் கொடுத்தவர், இனியும் கொடுக்க போதுமானவர் ஆண்டவரை. அதை அறிந்த பிள்ளைகளாய் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு நீங்க உங்களுடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரை. அந்த முயற்சி செய்கிற இருதயத்தை கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டு இந்த இடத்தில் விட்டு செல்லாதபடி, எப்படி நாங்கள் எங்கள் பாரங்களை அடிக்கடி சுமந்து போறோமோ அதே போல் செல்லாதபடி இந்த பாரங்களை இந்த இடத்தில் இறக்கி விட்டு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற பிள்ளைகளாய் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரை. இந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற நாட்களிலே ஆண்டவரை, நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் போது அநேக ஜனங்கள் விடுதலையாகணும் ஆண்டவரை. உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் தடைகள் உடைக்கப்படணும். அதற்கு எங்களுடைய தடைகளை உடைங்கப்பா. எங்களுக்கு இருக்கிற காரியங்களை இன்னும் இன்னுமாய் நீங்கள் உடைத்து கர்த்தர் விரும்புகிற பிரமாம ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க மாற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லோரும் உட்காருவோம்.